காலங்கள், சூழ்நிலைகள், மனிதர்கள் எவ்வளவு கொடியவர்களாக மாறினாலும் மாறாதவராய் எப்பொழுதும் நமக்குள்ளே நமக்காக வாசம் பண்ணுகிற ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கையை கொடுத்து சொல்லுங்கள், இயேசு நல்லவர். அப்படி சொல்லுங்கள், இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் பலப்படுத்துவார். இந்த நாளிலே உங்கள் முகங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். ஏன்னா வேத வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு பாஸ்டர், அந்த பாஸ்டரை ஒரு விசுவாசி அவங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருந்தாங்களாம். அந்த பாஸ்டர் சாப்பிட போயிருக்கிறாங்க. நல்லா தடால் புடாலாக விருந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, வச்சுருக்கிறாங்க. பாஸ்டர் வாராங்களே அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசி ரொம்ப அழகான ஒரு சில்வர் ஸ்பூன் என்ன செஞ்சுருக்கிறாங்க, பரிமாறுவதற்காக வைத்திருக்கிறார்கள். பாஸ்டர்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாஸ்டர் ஃபேமிலி வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. போனவுடனே பார்த்தா சில்வர் ஸ்பூனை காணும். என்ன காணும்? சில்வர் ஸ்பூனை காணும். அந்த விசுவாசிக்கு ஒரே மன வருத்தம். என்னடா பாஸ்டர் இப்படி சில்வர் ஸ்பூனை திருடிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருக்குறாங்க. சில்வர் ஸ்பூன் என்ன இல்லை, காணலை. உடனே ரொம்ப மனசு கஷ்டம். பாஸ்டர் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு சொல்லி ஒரு வருஷம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, வெயிட் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ஒட்டி விருந்துக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு ஒரே வாய் துடுதுடுன்னு இருக்குது. பாஸ்டர்கிட்ட எப்படி அதை என்ன செஞ்சிடணும், கேட்டுரும். அழகான சில்வர் ஸ்பூனை தூக்கிட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. விருந்து நடக்கும் பொழுது அந்த அம்மா கேட்டிருக்கு, என்ன பாஸ்டர் உங்களுக்கு நல்லா விருந்து வச்சேன், எப்படி ஸ்பூனை தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது பாஸ்டர் நேராக செல்ஃபில் போய், அவங்க வீட்டு செல்ஃபில் போய் பைபிளை திறந்து உள்ளேருந்து ஸ்பூன் என்ன செஞ்சாராம், எடுத்து கொடுத்தாராம். என்னன்னா பாஸ்டர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, போன வருஷம் விருந்து சாப்பிடும் பொழுது இந்த அம்மா கிச்சனுக்குள்ளே போகும்போது சில்வர் ஸ்பூன் எடுத்துகிட்டு போய் அந்த அம்மா பைபிள் என்ன செஞ்சுருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. ஒரு வருஷமாக அந்த அம்மா பைபிள் என்ன செய்யவே இல்லை, திறக்கவே இல்லை. திறந்துருந்தா என்ன செஞ்சுருக்கலாம், கண்டுபிடிச்சிருந்துருக்கலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போய் எடுத்து பார்க்குறாரு, அந்த ஸ்பூன் பத்திரமாக அப்படியே அந்த பைபிளுக்குள்ள என்ன செஞ்சுருக்கு, இருந்திருக்கு. பாருங்கள் அந்த அம்மா எவ்வளோ பைபிள் பயங்கரமாக படிச்சிருக்காங்கன்னு. சரி, ஏதை சொல்கிறேன்னா சும்மா விளையாட்டாக சொன்னாலும் பைபிள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை படிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அதை படிங்க, தியானிங்க. இன்றைக்கி அதற்காகத்தான் வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் உங்களோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீதிமான்கள் என்றால் யார், நீதிமான்களின் ஆசீர்வாதங்கள் என்ன அப்படிங்கிற தலைப்பில் நாம் ஒரு ஒழுங்கு கிரமமாக தியானிக்கணும்னு சொல்லி இந்த கருப்பொருளின் கீழாக தியானித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம், அதற்கு முந்தின வாரம், அப்புறம் கடந்த 3 வாரங்கள் நீதிமான்கள் பைபிளில் ஒரு வார்த்தை வருகிறதே, நீதிமான்னா யாருப்பா, அது காட்டில் இருக்கிற மானா, வீட்டில் இருக்கிற மானா, நீதிமான்னா என்ன அப்படின்னு சொல்லி தியானித்தோம். நீதிமான்கள் என்றால் கர்த்தருடைய பார்வையில் 100% குற்றமற்றவர்கள். யாரு? கர்த்தருடைய பார்வையில் 100% குற்றமற்றவர்கள். கர்த்தருடைய பார்வையில் பரிசுத்தவான்கள் தான் நீதிமான்கள். இதை கேட்ட உடனே நாம் நினைப்போம், அப்பாடி அந்த லிஸ்ட்டில் நாம கிடையாது, நாம் 100% குற்றம் செய்யாதவர்கள் கிடையாதுன்னு நினைப்போம். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, யார் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ, தெய்வமாக, ராஜாவாக, கர்த்தராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தெய்வம் நீதிமான்களாக பார்க்கிறார். ஆமென். நீங்கள் உங்களை நீதிமான்களாக பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் உங்களை நீதிமான்களாக என்ன செய்கிறார், பார்க்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தவான்களாக பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் உங்களை பரிசுத்தவான்களாகத்தான் பார்க்கிறார். ஏன்னா நாம் நல்லவர்கள் அப்படிங்கிறதுனால நாம் நீதிமான்கள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மிகவும் வல்லமை உள்ளது. நாம் யோகியர்கள் அப்படிங்கிறதுனால தேவன் நம்மளை நீதிமான்களாக பார்க்கவில்லை. இயேசுவின் இரத்தம் நம்மை சுத்தமாக கழுவி விட்டது. ஆமென். பாத்திரம் நாம் கழுவும் பொழுது ஒரு சின்ன அழுக்கு இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம், வச்சு என்ன செஞ்சிடறோம், தேய்ச்சி கழுவிடுறோம். அப்படி நாமே இவ்வளவு கண்ணும் கருத்துமாக 30 ரூபா விம் சோப்பை வச்சு இப்படி கழுவுறோமே, ஆனால் என்னுடைய ஆண்டவர் அவர் என்னை கழுவும் பொழுது ஏதாவது ஒரு பாவத்தை விட்டுட்டு கழுவி இருப்பார் நினைக்கிறீங்களா? இல்லை, எல்லா பாவங்களையும் ஆண்டவர் என்ன செய்து விட்டார், கழுவி விட்டார். அதனால் உங்களை நீங்கள் நீதிமான்களாக பார்க்க பழகி கொள்ளுங்கள். ஏன்னா வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் செய்யும் ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது அப்படின்னு சொல்லலை. நீதிமான் செய்யும் ஜெபம் அது மிகவும் பலன் உள்ளதாக இருக்கிறது. என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் ஜெபிக்கும் பொழுது தான் நீதிமான் என்று என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபத்தில் ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது நீதிமானின் ஜெபம் அல்ல, பாவியின் ஜெபம். ஆனால் ஜெபிக்கும் பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன், கர்த்தர் என்னை கழுவி இருக்கிறார், நான் என் சுய நீதியில் வரலை,
பரிசேயர்கள் ஒரு விதமான ஜெபிப்பாங்க. எப்படி தெரியுமா ஜெபிப்பாங்க பரிசேயர்கள்? ஆண்டவரே, நான் நல்ல தசமமாக கொடுக்குறேன், டெய்லி 3 வேளை ஜெபிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், அதனால என் ஜெபத்தை கேளுங்க. இது சுயநீதி ஜெபம். ஆனால் நீதிமானுடைய ஜெபம் எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு தெரியும் நான் அநேக தப்புகளை செய்திருக்கிறேன், ஆனால் உம்முடைய இரத்தத்தை நம்பி நான் உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை. நீங்கள் சாகிற வரைக்கும் இதை மறந்துடாதீங்க. நீங்கள் கோடி பாவங்கள் செய்தாலும் நீதிமான் அப்படிங்கிற பட்டம் உங்களை விட்டு மாறாது. பழைய ஏற்பாடில் ஒரு நல்லது செஞ்சதுக்கப்புறம் நாம் நீதிமான்கள் ஆவோம். புதிய ஏற்பாடில் முதலாவது நம்மளை நல்லவர்களாக ஆண்டவர் மாற்றிவிட்டார், நீதிமான்களாக மாற்றிவிட்டார், அப்புறம் நல்லது செய்ய வைக்கிறார். புரிகிற மாதிரி சொல்லணும். பழைய ஏற்பாட்டில் குழந்தை கையில் ஒரு கத்தியை கொடுத்து கத்திரிக்காவை வெட்டுன்னு சொல்கிறதுக்கு சமம். குழந்தை கையில் கத்தியை கொடுத்து கத்திரிக்காய் வெட்ட சொன்னால் வெட்டுமா? வெட்டாத. தூக்கி உங்கள் மூக்கில் என்ன செஞ்சிடும்? எரிஞ்சிடும். குழந்தை கையில் கத்தியை கொடுத்து கத்திரிக்காய் வெட்ட சொல்வது என்பது பழைய உடன்படிக்கையின் வாழ்க்கை. ஆனால் குழந்தையாக இருந்த நம்மளை, பாலுண்கிறவர்களாக இருந்த நம்மளை பெரியவர்களாக மாற்றி, பலனுள்ளவர்களாக மாற்றி, இப்பொழுது கத்திரிக்காய் வெட்டு அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம்? தெளிவாக வெட்டுவோம். என்ன பாஸ்டர், அப்படிலாம் இல்லை, எங்கள் வீட்டில் யாருக்குமே கத்திரிக்காய் வெட்ட தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் பார்க்குறது. சரி, பரவாயில்ல. புதிய ஏற்பாட்டு நீதிமானின் வாழ்க்கை என்றால் பலன் இல்லாத எனக்கு பலனை கொடுத்து ஃபர்ஸ்ட் நீதிமானுங்கிற பட்டத்தை கொடுத்துடுறார். நீதிமானுங்கிற ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு அப்புறம் நீ இதெல்லாம் செய்யு அப்படின்னு என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். இதுதான் விசுவாச வாழ்க்கை. சரி, நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்களா? நீங்கள் நீதிமானாக இருக்கிறீங்களா? யாரெல்லாம் நீதிமான்களோ கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லும் போது சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னும் நீங்கள் நல்லா வசனத்தை தியானிக்கணும்னு அர்த்தம். இன்னும் நீங்கள் வசனத்தை நல்லா உட்கொள்ளணும். சொல்லும் பொழுது இல்லை நான் நீதிமான் தான் அப்படின்னு தைரியமாக சொல்லணும். சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, உங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கையை, கடந்த கால வாழ்க்கையை பார்க்கக்கூடாது, தைரியமாக சொல்லணும் நான் நீதிமான் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பிசாசு உங்களை விட்டு என்ன செய்து விடுவான்? ஓடி போய் விடுவான். ஆமென். சரி, இன்னைக்கு ஒரு 2 ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்போம். நீதிமானின் ஆசீர்வாதங்கள் 2 அப்படின்னு சொல்லி இன்னைக்கு 2 ஆசீர்வாதங்களை குறித்து தியானிப்போம். முதல் ஆசீர்வாதம் சங்கீதம் 146:8. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அந்த கடைசி வாக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிப்போமா? நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். மறுபடி வாசிப்போம். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். இந்த உலகம் அன்புக்காக ஏங்குது, உண்மையா இல்லையா? இந்த உலகம் முழுவதுமே ஒரு காரியத்திற்காக ஏங்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப வருடமாக ஏங்கி கொண்டிருக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அன்புக்காக ஏங்குகிறது. அநேக பாவங்கள் அன்பு இல்லாமல் தான் நடக்குது. எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, ஒரு பாப்பா இருக்குது, அந்த அருமையான பிள்ளை அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பாசத்தை எதிர்பார்க்குது. ஆனால் அந்த அப்பா அம்மா பணம் பணம் வேலை வேலை என்று சொல்லி அந்த குழந்தைய கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தை அன்புக்காக ஏங்கி தவறான உறவுகளிலே அல்லது தவறான வழியிலே போய்விட வாய்ப்பு இருக்குது. ஏன் தெரியுமா? ஏன்னா அன்பு ரொம்ப முக்கியம். அன்புக்காக இந்த உலகம் ஏங்குகிறது. நான் 2 அன்புக்குரிய வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மனித அன்புக்கும் தேவனுடைய அன்புக்கும் என்ன வித்தியாசம்? வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமான்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சிநேகிக்கிறாராம். நீதிமான்கள்லாம் யாரு? எப்போ யோசிக்கிறீங்களே, சொல்கிறதுக்கு 10 ரூபா கொடுக்க. நீதிமான்கள் யாரு? நம்ம தான். சரி, இப்போ அந்த வசனத்தில் நான் போன வாரம் சொன்னது போலவே இப்பொழுது செய்வோம். அந்த நீதிமான்கள் என்ற வார்த்தையில் உங்கள் பேரை போட்டு வாசிப்போமா? சரிங்களா, உங்கள் பேர் போட்டு என்ன செய்வோம்? வாசிப்போம். ஜாபஸ் இஸ்ரேலை கர்த்தர் சிநேகிக்கிறார். 3 தடவை வாசிப்போம். சரிங்களா, இது ஒரு அற்புதமான மந்திரம். 3 தடவை அந்த வசனத்தை என்ன செய்வோம்? வாசிப்போம். ஜாபஸ் இஸ்ரேல்னு பேர் போட்டக்கூடாது, உங்கள் பேரை போட்டு என்ன செய்யணும்? வாசிக்கணும். ஜாபஸ் இஸ்ரேலை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஜாபஸ் இஸ்ரேலை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஜாபஸ் இஸ்ரேலை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை அன்புக்காக ஏங்கலாம், ஏங்கி கிடைக்காமல் இருக்கலாம், நொந்து போய் இருக்கலாம், காயப்பட்டு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். கர்த்தர் உங்களை சிநேகிக்கிறார். ஆமென். தேவன் உங்களை சிநேகிக்கிறார். இதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. தேவன் என்னை சிநேகிக்கிறார். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் அப்படி ஒரு காத்து போல இருக்கிறார், அல்லது ஆண்டவர் என்ன பார்க்கிறாரா, என்ன கவனிக்கிறாரா, அவருக்கு மனசு இருக்கா, அவருக்கு நான் ஃபீல் பண்ண தெரியுமா? நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் அப்படிங்கிறவர் அவர் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சக்தி கிடையாது. அவரும் உங்களைப் போலவே இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்ந்து மனிதனுக்குரிய எல்லா உணர்ச்சிகளையும் ஆசபாசங்களையும் எல்லா விதமான ஏக்கங்களையும் அறிந்தவராய் வாழ்ந்து விட்டு எல்லாவற்றையும் அறிந்துட்டு தான் அவர் இருக்கிறார். ஆமென்.
கடவுள் அப்படிங்கிறவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு உடனே நான் படுற கஷ்டம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. எல்லா கஷ்டங்களும் கர்த்தருக்கு, கடவுளுக்கு என்ன செய்யும்? தெரியும். உங்கள் இருதயத்தின் ஏக்கங்கள் தெரியும். நீங்கள் ஏன் ஏங்குறீங்க, ஏன் அழுறீங்க, ஏன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்கிறீங்க. இதை மனுஷன் சில நேரத்தில் கண்டுபிடிப்பான். எப்படி கண்டுபிடிப்பான்? அகத்தின் அழகு முகத்தில். அதெல்லாம் கிடையாது. ஏமாத்தனை ஈஸி ஏமாத்திடலாம், தெரியுமா? அகத்தின் அழகு முகத்தில் என்ன செய்யாது? எல்லா நேரமும் தெரியாது. சில நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். கோபமாக இருந்தால், இப்போ நம்ம ஹாசினி தப்பா வசனம் சொன்னானா ஃபாத்திமா சிஸ்டர் அங்கேருந்து முறைப்பாங்க. அகத்தின் அழகு முகத்தில் என்ன செஞ்சிடும்? வா வந்து உனக்கு கும்புற மாதிரி கும்புறேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. சில நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் சில நேரத்தில் என்ன செய்ய முடியாது? ஆமாம், கண்டுபிடிக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் முகத்தில் என்ன செய்ய முடியாது? காமிக்க முடியாது. நிறைய நேரத்தில் மறைச்சிடலாம். ஆனால் ஆண்டவரிடம் யாரால் என்ன செய்ய முடியாது? மறைக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் அன்புக்காக ஏங்கி, மற்றவர்களிடத்தில் அன்புக்காக ஏங்கி அதை கிடைக்காமல் நீங்கள் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிற, நீ நீதிமானாக இருக்கிற, உன்னை நான் சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. தேவன் என்னை சிநேகிக்கிறார். ஆண்டவர் என்னை ரொம்ப லவ் பண்ணுகிறார். என் மேலே அவர் ரொம்ப பாசமாக இருக்கிறார். சரி, மனித அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இடையில இருக்கிற ஒரு 3 வித்தியாசத்தை நான் சொல்லுகிறேன். மனித அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? அது டெம்பரரி, அது தற்காலிகமானது. மனித அன்பு எப்படிப்பட்டது? தற்காலிகமானது. ஒரு கணவன் மனைவி இணைகிறார்கள் என்றால் ஒரு 100 வருஷம் வாழுவாங்களா? 100 வருஷம் உயிரோட வாழுவாங்களா? 100 வருஷம் இந்த மனைவி கணவன் என்னதான் மாங்கு நேசித்தாலும் அது டெம்பரவரி தான். அப்படிதானங்க? 100 வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணும்? விட்டுட்டு போக வேண்டும். வேற வழி கிடையாது. ஒரு அம்மா, எங்கள் அக்கா அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவா. எங்கள் அக்கா பிள்ளை வந்து குட்டி பிள்ளையாக இருக்கும் பொழுது, குட்டி பிள்ளையாகவே கடைசி வரைக்கும் என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும்போது எதை பார்த்தாலும் ரசிக்கலாம், கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் எதை பார்த்தாலும் மிதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யும்? தோணும். கொஞ்சம் வளர வளர எங்கள் அக்கா சொல்லுவா, ஜானிஸ் நீ இவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துட்டியே ஜானிஸ் அப்படின்னு செய்வா. சொல்லுவா, பெர்னிஸ் நீ சீக்கிரம் வளர்ந்துட்டியே, நீ குட்டியாகவே இருக்கலாம்ல. ஏன்னா கொஞ்சம் வளர வளர அந்த க்யூட் என்ன செஞ்சிடும்? மாறிடும். அந்த க்யூட்னஸ்லாம் குறைஞ்சிடும். சின்ன வயசில் குழந்தை ஏன் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ சிரித்தாலும் பேய் மருது எப்படி தான் இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. அதே போலத்தான் தேவன் என்னை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு உட்பட்டு நேசிக்கல. ஒரு அம்மா என்னதான் பாசம் வச்சாலும் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் அன்பு காணாமல் போயிடும். ஒரு பையன் அம்மா மேலே என்னதான் பாசம் வச்சாலும் குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்ன செஞ்சிடும்? மாறி போய்விடும். ஆனால் தேவனுடைய அன்பு நிரந்தரமானது. ஹல்லேலூயா. மனித அன்பு தற்காலிகமானது, தேவனுடைய அன்பு பெர்மனன்ட். அது பெர்மனன்ட் ஆனது. அதனால தான் அந்த அன்பில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். மனித அன்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி நொந்து போனது போதும், வெந்து போனது போதும். தேவ அன்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறார், எனக்காக என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறார். வேதத்தை கொஞ்சம் புரட்டி பாருங்க, உங்க மேலே எவ்வளவு நேசமாக இருக்கிறார். அவருடைய அன்பு ரொம்ப ரொம்ப அற்புதமானது. ஆமென். 2வது, மனித அன்புக்கும் தெய்வீக அன்புக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? இது மனித அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது. தேவனுடைய அன்பு நிபந்தனைக்கு உட்பட்டது கிடையாது. கண்டிஷனல், அன்கண்டிஷனல் சொல்லுவாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன செய்வாங்க? நேசிப்பாங்க. அல்லது அது பணத்திற்காக நேசிக்கலாம், அல்லது நல்ல நல்ல சப்போர்ட், நல்ல பெரிய ஃபேமிலி அப்படிங்கிறதுக்காக நேசிக்கலாம். இப்படி ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு நேசிப்பாங்க. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, மனித அன்பு நீங்கள் நேசித்தா திருப்பி நேசிக்கும், இல்லைனா என்ன செய்யாது? நேசிக்காது. நீங்கள் கொஞ்சம் கசப்பு, கொஞ்சம் மூஞ்ச காமிச்சிட்டிங்கன்னா அந்த மனித அன்பு உங்களுக்கு டாட்டா குட் பைன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். ஆனால் என் தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. அது அன்கண்டிஷனல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கையை நாம் நேசித்தனாலதான், நேசிக்கிற அப்படிங்கிறதுனாலவா ஆண்டவர் நம்மளை நேசித்தார்? இல்லை. அவர், வேதவசனம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பலியானார். ஆமென். நாம் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தேவன் என் மேலே பாசமாக இருந்தார். அது ஆச்சரியமாக இருக்குது. ஆண்டவரே, அப்பா, என் பிள்ளை அல்லது என் சொந்தக்காரங்க, எங்களுக்கு அருமையானவர்கள் பாவம் செஞ்சாலே ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம் என்னால் என்ன செய்ய முடியல? தாங்க முடியல. பிரியா சிஸ்டர் இருக்கிறாங்க, ஒரு லெவலுக்கு தான் என்ன செய்வாங்க? பொறுமையாக இருப்பாங்க. அவங்க பையன்தான் 10 மாதம் என்ன செஞ்சுருக்கிறாங்க? சுமந்து, ஆமாம், கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்து வளர்த்துருக்குறாங்க. ஆனாலும் சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் மூக்கு என்ன செஞ்சிடும்? வீங்கிடும் அவனுக்கு கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா ஒரு லெவலுக்கு அப்புறம் தாங்காது. அது அன்கண்டிஷனல் கிடையாது. ஆனால் தேவனுடைய அன்பு அது நிபந்தனையற்றது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனித அன்பு டெம்பரவரி, தேவனுடைய அன்பு பெர்மனன்ட். மனித அன்பு கண்டிஷனல், தெய்வீக அன்பு அன்கண்டிஷனல். உங்ககிட்ட எதையுமே எதிர்பார்க்காம நேசிக்கிற அன்பு. இவங்கிட்ட ஏதாவது தேருமா? இவங்கிட்ட அன்பு காட்டினா வருங்காலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் கஞ்சி ஊற்றுவானா? அப்படிலாம் ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். இவனுக்கு நம்ம அற்புதத்தை செஞ்சால்
இவன் நாளை பின்ன நமக்கு ஊழியத்துக்கு பயன்படுவானா அப்படி எதிர்பார்த்து நேசிக்கிற அன்பு கிடையாது. ஆண்டவருக்கு அந்த பழக்கமே கிடையாது. இவங்கிட்ட ஏதாவது தேருமா அப்படின்னு பார்த்து என்ன நேசிக்கிற தெய்வம் கிடையாது. நாம் ஆராதிக்கிற தெய்வம் என்கிட்ட எதுவுமே தேராத நிலையாக இருந்தாலும் கர்த்தர் என்னை நேசிப்பார். ஆமேன் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த அன்பு பிடிச்சிருக்கு? ஆமேன். மூணாவது, மனித அன்பு ரிட்டன் ஏதாவது எதிர்பார்க்கும். என்ன எதிர்பார்க்கும்? மனித அன்பு ரிட்டன் எதிர்பார்க்கும். நீங்கள் ரிட்டன் அன்பை காமிக்கலைன்னா அந்த அன்பு ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் ஏதாவது இப்போ புரிகிற மாதிரி சொல்லலாம், உங்களுக்கு ஒரு உதவி ஒருத்தங்க செய்கிறாங்க, அவங்க நல்லவர்களாகவே இருந்தாலும் நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படி எதிர்பார்ப்பாங்க. அப்படி தானே? தேங்க்ஸ் சொல்லுவதுதான் ஒரு நாகரிகம். உண்மைதானங்க? இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ரிட்டன் பொதுவாக மனித அன்பு எதிர்பார்க்கும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு ரிட்டன் எதிர்பார்க்காது, எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமேன். அது எப்பொழுதுமே கொடுக்கும். நீங்கள் ரிட்டன் ஆண்டவருக்கு அன்பு செலுத்தினாலும் சரி, செலுத்தாமல் இருந்தாலும் சரி. இந்த மழை நேரத்தில் வீடியோ பார்க்கும் பொழுது மணிமுத்தாறு அந்த அந்த டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற அருவி, மணிமுத்தாறு அருவியில் என்ன செய்யுது? தண்ணி அப்படி கொட்டுது, கொட்டுன்னு கொட்டுது. அதில் போய் நின்னோட என்ன செஞ்சிடும்? ஒரு அடி என்ன செஞ்சுட்டு போயிடும்? அடிச்சுட்டு போயிடும். ஆண்டவருடைய அன்பு ஒரு அருவி போல. நீங்கள் நேசிக்கிறதுனால தான் அவர் நேசிக்கிறாரா? அப்படி நேசிச்சா ஒரு அரை இன்ச்சு பைப்பு கூட தேராது. ஏன் நேசத்தினால தான் ஆண்டவர் நேசிப்பார்னா, அல்லது ஏன் நேசத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவர் திருப்பி நேசிச்சார்னு வச்சுக்கோங்க. அப்படி நினச்சிங்கன்னா ஒரு அரை இன்ச்சு பைப்பளவு கூட தண்ணி வராது. அதுலேயும் ஒழுக்கு தான் வரும். அவ்வளவுதான் நம்ம நேசம். ஆனால் ஆண்டவருடைய அன்பு டேமில் திறந்து விடுகிற தண்ணி போல. ஆமென். அவருடைய அன்பு அவ்வளவு பெரியது. முதலாவது, மனுஷ அன்பு டெம்பரவரி. மனுஷ அன்பு நிபந்தனைக்குட்பட்டது. ரெண்டாவது, மனுஷ அன்பு ஏதாவது எதிர்பார்க்கும், ரிட்டன் எதிர்பார்க்கும். ரிட்டன் நீங்கள் கொடுக்கலனா, அது நீங்கள் ஏதாவது அவங்கள ஹானர் பண்ணலைன்னா அது ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். உங்களை நேசிக்கிறவங்க கிட்ட அவங்க ஏதாவது செய்யும் பொழுது ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாமல் இருந்து பாருங்களேன், கண்டிப்பாக அங்கே ஒரு முறிவு என்ன செய்யும்? ஏற்படும். ஆனால் தெய்வீக அன்பு அப்படி கிடையாது. எத்தனை நேரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மறந்துருக்கிறோம். எத்தனை நேரம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்த உடனே அவர் நினையாமல் போயிருக்கிறோம். அநேக ராஜாக்கள் வாழ்ந்தார்கள் இந்த வேதாகம நாட்களில், சரித்திரத்தில். அந்த ராஜாக்கள் ஒன்றுமில்லாமல் இருக்கும்போது நல்லா தேவனுக்கு பயந்து இருப்பாங்க. ஆனால் ஸ்திரப்பட்ட உடனே தேவன் என்ன செஞ்சிருவாங்க? மறந்துடுவாங்க. ஆனால் என்னுடைய ஆண்டவர் என்னை மறக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் உங்களை மறக்கிறவர் அல்ல. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, இந்த லவ்வை பிடிச்சுக்கோ. சொல்லுங்க, இந்த லவ்வை பிடிச்சுக்கோ. ஆமென். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். யார் சிநேகிக்கிறார்? கர்த்தர் சிநேகிக்கிறார். இதுதான் முக்கியம். கர்த்தர் என்னை நேசிக்கிறார் அப்படிங்கிற உணர்வு உங்களுக்குள்ள எப்பொழுதும் பெருகி கொண்டு இருக்க வேண்டும். இரண்டாவது, நீதிமானுடைய ஆசீர்வாதங்கள் என்ன? நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 7வது வசனம். அவர் நீதிமான்களுக்கென்று மெயின் ஞானத்தை வைத்திருக்கிறார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். அந்த கடைசி வாக்கியத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். மறுபடி வாசிப்போம். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். நீதிமொழிகள் 2:7. பாஸ்டர், நான் உத்தமமா நடக்கலையே, அப்போ என்ன காக்க மாட்டாரோ? நான் சொன்னேன், உத்தமம், நீதிமான், இந்த பட்டம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? நீங்க நல்லவர்கள் அப்படிங்கிறதுனாலயா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். நான் உத்தமமா நடந்ததுக்கு அப்புறம் தான் என்ன ஆண்டவர் பாதுகாப்பார்னு அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா என்னைக்கோ நான் செதறி போயிருப்பேன். உண்மைதானே? ஒரு குழந்தை இந்த பூமியில பிறக்கும் பொழுது அந்த குழந்தை ஆதாமினால் உண்டான பாவ குழந்தையாகத்தான் பிறக்குது. தெரியுமா உங்களுக்கு? நாம சொல்லுவோம் குழந்தையும் தெய்வமும் ஒன்று. ஆனால் பைபிள் படி அது பொய். ஒரு குழந்தை அது பாவம் செய்யலைங்க. பாவம் செஞ்சதுனால அந்த குழந்தை பாவி ஆகலை. ஆதாம் செஞ்ச பாவம் தொன்று தொட்டு புதிதாக பிறக்கிற குழந்தைக்குள்ள என்ன செய்யுது? அந்த குழந்தை பிறக்கும் பொழுது பாவியாகத்தான் பிறக்கிறது. அந்த குழந்தை வளர்ந்து அதற்கு அறிவு அப்படின்னு ஒன்று வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் பாவின்னு உணர்ந்து என் பாவங்களுக்காக இயேசு மரித்திருக்கிறார் நம்பி அதை அறிக்கை செய்ததுக்கு அப்புறம் தான் அந்த நபர் அல்லது அந்த குழந்தை பரிசுத்தமாக மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமான்களுக்கு ஆண்டவர் கேடகமாய் இருக்கிறார், உத்தமமாய் இருக்கிறவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். நீதிமான்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் நம்மை பாதுகாக்கிறார் அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த எஸ்தர் புஸ்தகத்தை நீங்கள் வீட்டில் போய் என்ன செஞ்சு பாருங்க, வாசித்து பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புஸ்தகம். இந்த
எஸ்தர் புஸ்தகத்திலே தேவன் எப்படி தம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். எப்படி கேடகமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஒரு ஆச்சரியமான ஒரு உண்மை சொல்லட்டா, இந்த எஸ்தர் புஸ்தகத்தில் கர்த்தர் என்றோ தேவன் என்றோ ஒரு வார்த்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கர்த்தர்னு இருக்காது, தேவன் இருக்காது. ஆனால் தேவனை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி கேடகமாக இருப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹல்லேலூயா. கேடகம் என்றால் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம வீடு காம்பவுண்ட் சுவர் மேலே, காம்பவுண்ட் சுவர் போல், அந்த காம்பவுண்ட் சுவரை தாண்டி எதுவுமே உள்ள என்ன செய்ய முடியாது, வர முடியாது. 2011 வருடத்திலே ஜப்பான் தேசத்தில் ஒரு பெரிய சுனாமி வந்தது. எத்தனாவது வருடத்தில்? 2011 வருடத்தில். நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். 2011 சுனாமி ஜப்பான் அப்படி போட்டிங்கன்னா பயங்கரமான சுனாமி. கப்பல்கள், வீடுகள் என்ன செஞ்சுட்டு போயிடும், அடிச்சுட்டு போயிடும். அதற்கப்புறம் அந்த ஜப்பான் கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணாங்க, எத்தனை கோடி செலவழித்தாகிலும் இந்த சுனாமியிடமிருந்து நம்ம ஜனங்கள் என்ன செய்யணும், காப்பாற்றணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எத்தனையோ மீட்டர் உயரம், எத்தனையோ மீட்டர் அகலம், எங்கெல்லாம் பீச் இருக்கோ அங்கே பெரிய பெரிய கோட்டைச்சுவர் என்ன செஞ்சாங்க, காம்பவுண்டை கெட்டினாங்க பயங்கர ஸ்ட்ராங்காக. கிட்டத்தட்ட சரியாக இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் மட்டுமே, அஸ்திபாரம் மட்டுமே 10 மீட்டர்னு கேள்விப்பட்டேன். அஸ்திபாரம் மட்டும் எத்தனை மீட்டரா? இப்போ நம்ம ஊரில் களிமண் இருக்கிற ஏரியாவில் மேக்ஸிமம் 7 அடிக்கு என்ன செய்வோம், தோண்டுவோம், சரல் வரைக்கும் தோண்டுவோம். ஆனால் அந்த ஜப்பான் தேசத்தில் ஃபவுண்டேஷன் மட்டும் 10 மீட்டர். அதற்கு மேலே எவ்வளோ பெரிய சுனாமி அலை வந்தாலும் அதை தாண்டி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்கெல்லாம் பீச் இருக்கோ அங்கே என்ன செஞ்சுருக்கிறாங்க, பயங்கரமான சுவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அது தாக்கு பிடிக்குமா? கிடையாது. ஒரு தடவை அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, அதை என்ன செஞ்சிருச்சு, அலை உடைத்து போட்டு விட்டது. எவ்வளவு பெரிய கோட்டை சுவரை நீங்கள் கட்டினாலும் அலை என்ன செஞ்சிடும், காலி பண்ணிடும். அதை உங்களை பாதுகாக்க முடியாது. ஆனால் தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கை, தேவன் என்னுடைய கேடகம் அப்படிங்கிற விசுவாசம் உங்களை என்ன செய்யும், பாதுகாக்கும். ஹல்லேலூயா. நான் நல்லவன் அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, தேவன் நல்லவர். இந்த எண்ணம் எப்பொழுதுமே இருக்கணும். எது தெரியுமா தாழ்மை? நான் யோகியம் கிடையாது, ஆனால் தேவனுடைய கிருபை பெருசு. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை. ஏன் அவரை துதிக்கணும்? ஏன்னா நான் நல்லவன், எனக்கு நன்மை செஞ்சார் அப்படிங்கிறதுனால அல்லங்க. நான் அருகதையற்றவன், ஆனால் ஆண்டவர் எனக்கு நல்லவராய் இருந்து அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் எந்திரிச்சிருக்கிறோம். காலையில் என் மூக்கில் மூச்சு ஓடிக்கிட்டே இருக்குது, என் கை விரல்கள் செயல்பட்டு கொண்டே இருக்குது, என் முட்டு நல்லா வேலை செய்யுது, நான் நடக்கிறேன், பேசுகிறேன், சிந்திக்கிறேன். ஏன்? நான் நேற்று ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டேன் அப்படிங்கிறதுனாலயா? கடைசி 50 வருஷம் ரொம்ப நல்லவனாக வாழ்ந்துட்டு அப்படிங்கிறதுனாலயா? இல்லை, தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. சூரியன் காலையில் உதிக்குது, அது பாட்டுக்கு மறுபடியும் மறையுது. ஏன்? மனிதர்கள் எல்லாரும் ரொம்ப யோகியம் அப்படிங்கிறதுனால இல்லையா? இல்லை, தேவன் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறதுனால. ஹல்லேலூயா. வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துதான். எப்படி வெளிப்படுத்துது? அது உதிப்பதற்கும் மறைவதற்கும் மறப்பதே இல்லை. ஒரு நாள் மேகங்கள் சூரியனை மறைச்சாலே நம்மளால் என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. 10 நாள் சூரியனே பார்க்கலங்க, எப்படிங்க இருக்கும்? குளிரில் பாடி என்ன செஞ்சிடும், உறைந்து விடும். ஆனால் சூரியனே உதிக்காமல் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த உலகம். அப்படியே நீங்கள் கவனித்திருக்கலாம், சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவார்கள், சூரியன் உதிப்பது மறைந்து விட்டதென்றால் அடுத்த ஒரு 8 நிமிடத்தில் இந்த பூமி உறைய தொடங்கிவிடும். ஏன்னா சூரியன் மறைக்கிறதே 8 நிமிடத்துக்கு அப்புறம் தான் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏன்னா சூரியன் ரொம்ப தூரத்தில் இருக்குது, அது ஒளி வீசிச்சுன்னா 8 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் பூமிக்கு வந்து சேரும். அது டக்குன்னு இப்படி ஆஃப் ஆயிருச்சுன்னா 8 நிமிடத்தில் இந்த பூமி முற்றிலும் உறைந்து விடும். ஒன்றுமே என்ன செய்யாது, தேராது. அது எவ்வளவு பெரிய பூமிக்குள்ள நெருப்பு குழம்பு இருக்கலாம், ஆனால் சூரியன் இல்லை என்றால் இந்த பூமி என்ன செஞ்சிடும். ஆமாம், அப்படிப்பட்ட சூரியன் உதிக்க மறைப்பதில்லை. ஏன்னா ஆண்டவர் செட் பண்ணியிருக்கிறார், இந்த சூரியன் என் பிள்ளைகளுக்கு, இந்த சூரியன் நான் படைத்த இந்த பூமிக்கு அவர் நல்லவருங்கிறதுனால சூரியன் உதிக்க மறப்பதில்லை. எஸ்தர் புஸ்தகத்தில் உங்களுக்கு தெரியும், அகாஸ்வேரு என்ற ஒரு ராஜா இருக்கிறார், பயங்கரமான ஒரு ராஜா. எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா? அவருக்கு கீழே 127 தேசம் இருந்தது. 127 தேசம். நம்ம இந்தியா அப்படிங்கிற பேர் இந்த வேத புஸ்தகத்தில் என்ன செய்யுது, இருக்கு. எஸ்தரின் சரித்திரம் 1வது அதிகாரம் 1 வசனத்தை வாசிப்போம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. இந்த எஸ்தரின் இந்த சம்பவம் எப்போ நடக்குது தெரியுமா? 127 நாடுகள் இன்க்ளூடிங் இந்தியா. அந்த நாட்களில் இந்தியாவே சேர்த்து என்ன செய்திருக்கிறார், ஆண்டு இருக்கிறார். அந்த நாட்களில் நடந்த சம்பவம் என்ன நடக்கிறது? அகாஸ்வேரு அவர் அரண்மனையில் பெரிய விருந்து. உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க மேக்சிமம்
சும்மா கேட்குறேனே, கூச்சப்படாமல் சொல்லுங்கள். மேக்சிமம் உங்கள் வீட்டில் சொந்தக்காரங்க எத்தனை நாள் இருந்திருக்கிறாங்க? மேக்சிமம் அதிகபட்சமாக சொந்தக்காரங்க எத்தனை நாள் இருந்திருக்கிறாங்க? 1 வாரம், 3 நாள், அதுக்கு மேலே தாங்காது. எங்கள் அப்பா சிரிப்பாக சொல்லுவாங்க, யார் வீட்டுக்கு போனாலும் 3 நாள் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். மொதல் நாள் கறிக்குழம்பு, 2வது நாள் கறிக்குழம்பு சாம்பாராக மாறும், 3வது நாள் சாம்பார் ரசமாக என்ன செய்யும், மாறும். ரசமாக மாறணுன்னே புரிஞ்சுக்கணும் வீட்டுக்காரங்க நம்மளை வெளியே போக சொல்கிறாங்க அப்படிங்கிறது போல். மேக்சிமம் 3 நாள். ஆனால் இங்கே ராஜா ஒரு விருந்து வைக்கிறார். தன்னுடைய அரண்மனையின் மேன்மையை எத்தனை நாள் காட்டினான் தெரியுமா? 180 நாள் தண்டமாக சோறு போட்டிருக்கான் எல்லாத்துக்கும். எல்லா நாட்டிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்து 180 நாள். நான் எவ்வளோ பெரிய ராஜா தெரியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம பத்மநாபபுரம் அரண்மனைக்கு போயிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் போயிருக்கலாம், போகாமல் இருக்கலாம். அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற வாள், அந்த வில், அதில் இருக்கிற சரித்திரங்கள் என்ன செய்வாங்க, எடுத்து எடுத்து காட்டுவாங்க. மிஞ்சி போனால் ஒரு நாள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். இதுதான் ராஜா குளிக்கிற இடம், இதுதான் ராஜாவினுடைய சேர் அப்படிலாம் பார்த்து அப்படின்னு ஃபஸ்ட் டைம் பார்க்க ஆச்சரியமாக இருக்கும். 2வது டைம் போனால் வேகமாக என்ன செஞ்சிடும், விறுவிறுன்னு போயிட்டு சுற்றிட்டு வந்துடுவோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்துட்டேனேன்னு சொல்லி. ஆனால் 180 நாள் ஒரு ராஜா தன்னுடைய மேன்மையை காமிச்சிருக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கணும். அகாஸ்வேரு அப்படிப்பட்ட ராஜா. 180 நாள். அவனுக்கு மனைவியாக இருந்த வஸ்தி, அவங்க தான் ராணி. அந்த ராணியை இவன் நல்ல போதையில் இருக்கும் பொழுது மற்ற எல்லாருக்கும் முன்பதாக வந்து என்ன செய்ய சொல்லியிருக்கிறான், நிற்க சொல்லியிருக்கிறான். அந்த ராணி என்ன செய்யலை, வரலை. என்னடா அது வம்பா போச்சு, ராஜா கூப்பிட்டு ராணி என்ன செய்யக்கூடாது, வராமல் இருக்கக்கூடாது. நான் யோசித்தேன், ராஜா கூப்பிட்டாரு, ராணி வர்றதுக்கு என்ன சாதாரண விஷயம் தானே. ஏன்னா இவர் ஒரு பக்கம் விருந்து வைக்கிறாரு, ராணி ஒரு பக்கம் விருந்து வைக்கிறாங்க. ராஜாவுக்கும் ராணிக்கும் சண்டையா கிடையாது. அவர் விருந்து வைக்கிறான்னு தெரிஞ்சானே இவங்களும் விருந்து வைக்கிறாங்க, வந்துட்டு போக வேண்டியதானே. அப்புறம் தான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது, கொச்சையாக எடுத்துக்கொள்ளாதீர்கள், சரித்திர ஆதாரங்களின்படி அகாஸ்வேரு மற்ற எல்லாரும் சேர்ந்து ராணியை நிர்வாணமாக வர சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள், எல்லாருக்கும் முன்பதாக ராணியை எப்படி வர சொல்லியிருக்கிறாங்க, நிர்வாணமாக. ஏன் வஸ்தி என்ற ராணி அகாஸ்வேருக்கு முன்பதாக வரவில்லை என்றால் நிர்வாணமாக இவர் வர சொல்லிதன. ஏன்னா இவங்க நல்ல திராட்சரசம் குடித்து மதுபானத்தில் போதை ஏறி எல்லாரும் பயங்கரமாக களிப்பாக இருக்கும் பொழுது அவளுடைய மேன்மையை காண்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொன்னாலும் ராணி கேப்பா அப்படிங்கிறதுக்காக நிர்வாணமாய் வர சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வஸ்தி என்ன செஞ்சுட்டாங்க, மறுத்துட்டாங்க. இப்பொழுது அந்த ராணியை என்ன செஞ்சுட்டாங்க, ராணி பட்டத்திலிருந்து துரத்தி விட்டு இப்போ புது ஆட்களை தேடுறாங்க. புது ஆட்களை தேடும் பொழுது எஸ்தர் அப்படிங்கிற ஒரு அம்மாவை என்ன செய்கிறாங்க, அம்மான்னு 50 வயசு அம்மா நினச்சிடாதீங்க, ஒரு வாலிப ஸ்திரீ, ரொம்ப அழகான ஒரு ஸ்திரீ, ரொம்ப அற்புதமான அழகான ஒரு ஸ்திரீ. 12 மாதம் அந்த ஸ்திரீக்கு ட்ரைனிங் கொடுத்துறாங்க. எத்தனை மாதம், 3 மணி நேரம் மேக்கப் போட்டாலே மூஞ்சி என்ன செஞ்சிடும், உறிஞ்சி வந்துடும். ஆனால் 12 மாதம் அந்த அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த அம்மாவுக்கு ஆண்டவருடைய தயவினாலே ராஜா மத்தியிலே தயவு கிடைத்து விட்டது. அந்த அம்மா ராணி ஆயிட்டாங்க. யார் ஆயிட்டாங்க, ராணி ஆயிட்டாங்க. பெரிய பட்டம். இப்பொழுது என்ன பிரச்சனைனா, இந்த அரண்மனையில் மொர்தெகாய் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கிறான். அவன் தேவனுக்கு பயந்தவன். ராஜா அரண்மனைக்கு வெளியே அவன் காவல் காக்கிறவன், வெளியே உட்கார்ந்துருக்கிறவனா இருக்கிறான், காவல் காக்கிறவனா இருக்கிறான். இந்த இடத்துல ஆமான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு தளபதி இருக்கிறார். தளபதிங்கிறத காட்டிலும் ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன் யார் இருக்கிறார், ஆமான். இவன் ரொம்ப மோசமானவன். ஏன் தெரியுமா, யூதர்களுடைய பாரம்பரியம் அல்லது யூதர்களுடைய சட்டம் என்ன தெரியுமா, எந்த ஒரு மனுஷனையும் வணங்கக்கூடாது, வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது. மனுஷனை பார்த்தா வணங்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, வணங்குறதுனா ஹாய் அப்படி சொல்கிறது கிடையாது, தலை குனிந்து வணங்குவது. நீங்கள் ஒரு முஸ்லீம் சகோதரரை அல்லது ஒரு யூதரை உங்களுக்கு முன்பதாக இப்படி தலை குனிஞ்சு வணங்க வச்சுருங்க, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தரேன். எந்த ஒரு முஸ்லீம் சகோதரரும் எந்த ஒரு யூதரும் உங்களுக்கு முன்பாக என்ன செய்ய மாட்டாங்க, முழங்கால் படிட்டு வணங்க மாட்டாங்க. ராஜாக்களின் நாட்களிலே ராஜா வருகிறார், ராஜகுல திலகர் அப்படின்னு டம்மு டம்முன்னு அடித்த உடனே என்ன செய்யணும், எல்லாரும் படுத்துருவாங்க அப்படியே. ஆனால் இந்த மொர்தெகாய் என்ன செய்யலை, வணங்கலை. இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த ஆமானுக்கு ஒரு பெருமை, நான் போகிற வழியில் என்ன செய்யலையே, வணங்கலைன்னு சொல்லி இவனை மட்டும் கொன்னா நம்ம ரொம்ப சீப்பாக போயிடுவோம், இவன் இனம் முழுவதையும் என்ன செய்ய வேண்டும், அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த சூழ்நிலையில் மொர்தெகாய் ட்ரெஸ்ஸை கிழிச்சு தலையில் புழுதியை போட்டுட்டு அப்படியே அரண்மனைக்கு முன்னாடி என்ன செய்கிறான், ஓடுகிறான். இப்போ எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தர் ராணி, அந்த எஸ்தர் முன்னாடி எஸ்தர் ராணி ஆவதற்கு முன்பதாக அப்பா அம்மா கிடையாது. இந்த மொர்தெகாய் தான் எடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கான்.
சித்தப்பா பொண்ணு எடுத்து வளர்க்குறான். இந்த சூழ்நிலையில எஸ்தர் ராணி புது புது ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறே, நீ இப்படி இருக்கக்கூடாது, ரெட்டு உடுத்தக்கூடாதுன்னு மொர்தெகாய் முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்போ தான் விஷயத்தை சொல்லும் பொழுது இப்படி நான் ஆமான வணங்கலன்னு சொல்லி அந்த துஷ்ட ஆமான் நம்ம இனத்தையே கொல்ல என்ன செஞ்சிருக்கிறான், திட்டம் போட்டிருக்கிறான். எஸ்தர் கேட்ட உடனே நான் ராஜா கிட்ட பேசலாம், ஆனால் ராஜா அனுமதிக்காமல் என்னால் என்ன செய்ய முடியாது, ராஜா அரண்மனைக்கு போக முடியாது, அவர் செங்கோலை நீட்டாமல் அவர்கிட்ட என்ன செய்ய முடியாது, போக முடியாது இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதற்கப்புறம் அநேக விருந்து ஏற்பாடுகளை செய்து அநேக காரியங்களை வைத்து எப்படியோ ராஜா கிட்ட பெர்மிஷன் என்ன செஞ்சிட்டாங்க, வாங்கிட்டாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த துஷ்ட ஆமான் ஒரு நாளை நியமிக்கிறான். யூத ஜனங்கள் எல்லாரையும் ஒரே நாளில் கொல்ல வேண்டும். என்னைக்கு கொல்ல வேண்டும், ஒரே நாள். யோசிச்சு பாருங்களேன். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டம் போடுது, கிறிஸ்தவர்களை ஒரே நாள் அழிக்கணும். எப்படி இருக்கும், ஜம்முன்னு இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா? அநேகர் சபையை விட்டு நின்றுவாங்க முத காரியம். இன்னும் அநேகர் போராட்டம் பண்ணுவாங்க. சபையிலேருந்து அவங்க நாங்களாம் சாதாரண ஆள், எங்களுக்கு தெரிஞ்ச ஐஜி இருக்கார், கலெக்டர் இருக்கார், எல்லாரும் என்ன செய்வாங்க, சுயமாக முயற்சி செய்வாங்க. ஆனாலும் 127 தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா சட்டம் ஏற்றிட்டார்னா ஒன்று என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. யூதர்கள் சொற்பமாக இருக்கிறார்கள். 100 கோடி பேர் இருக்கிற ஒரு தேசத்தில் 1,00,000 பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க. இப்போ ராஜா ஒரு சட்டம் ஏற்றுக்கிறார், கிறிஸ்தவர்களை ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒரே நாளில் கொல்ல வேண்டும். இப்போ எப்படி இருக்கும், 100 கோடி பேர் இருக்கிற தேசத்தில் 1,00,000 பேருக்கு என்னங்க செய்ய முடியும்? உங்களால் போராடுவோம்னு பிடிக்க முடியுமா? இல்லைனா கம்பெடுத்தா வேட்டைக்காரன் சொல்லி சண்டைக்கு போக முடியுமா? என்கிட்ட துப்பாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு போக முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இப்படி நிர்பந்தமான சூழ்நிலையிலே இந்த ஆமான் மொர்தெகாயையும் சேர்த்து தூக்கில் போட வேண்டும் சொல்லி 75 அடி உயரம் ஒரு பெரிய கம்பு என்ன செஞ்சிருக்கிறான், செய்திருக்கான். 75 அடி உயரம்னா யோசிச்சு பாருங்க எவ்வளவு உயரம்னு. ஏன்னா என்னை வணங்காதவனை நான் எவ்வளவு கேவலமாக ட்ரீட் பண்ணுறேன் பாரு. என்னை வணங்கலையா, பெருமையின் ஆவி பிடித்தவன் அவன் சொல்லுகிறான், நான் அவனை 75 அடி உயரம், 50 முழம் போட்டிருக்கு, 50 அடினா அந்த முளத்தை அடியில் கன்வெர்ட் பண்ணும்பொழுது 75 அடி உயரம். எவ்வளவு உயரம் பாருங்க. அப்படி ஒரு மரத்தை செய்து வைத்திருக்கிறான். ஆனால் இங்கே எஸ்தர் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். எஸ்தர் மூலமாய் ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஏன்னா எஸ்தரும் மொர்தெகாயும் உத்தமர்கள், தேவனுக்கு முன்பதாக உத்தமர்கள், அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் மூலமாய் ஆண்டவர் ஒரு பெரிய கேடகத்தை கட்டளையிடுகிறார். ஆமென். பாருங்க, இந்த சம்பவத்தை நீங்க வாசிங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எஸ்தர் ராஜாத்தி 2 விருந்து செய்கிறாள். விருந்து செஞ்ச உடனே ஆமானையும் ராஜாவையும் கூப்பிடுகிறார். ராஜா கேட்கிறார், ராஜாத்தி எதுக்குமா இந்த விருந்து, நல்லா அற்புதமா இருக்குமா, இறால் ஃப்ரை, சிக்கன் 65 எல்லாமே டேஸ்டா இருக்குமா, நல்லா திருப்தி ஆயிட்டமா, என்னமா உனக்கு வேணும் அப்படின்னு கேட்ட உடனே ராஜா, நான் இன்னொரு விருந்து வச்சிருக்கிறேன். ராஜா யோசிச்சார், இன்னொரு விருந்தா, சரி அந்த விருந்துக்கும் நீங்களும் ஆமானும் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். ஆமானுக்கு ஒரே சந்தோஷம், அடடா ராஜாத்தியே நம்மளை கூப்பிட்டு விருந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்து 2வது நாள் விருந்துக்கு வரும்பொழுது ஆமானுக்கு இருக்கிற ஒய்ஃப் மாதிரி யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த ஒய்ஃப் சொல்லியிருக்கிறாங்க, இங்கே பாரியா, நீ நேரம் தாழ்த்த அந்த மொர்தெகாய்க்கு முன்பதாக நீர் என்ன செய்கிறீர், தாழ்ந்து போய் விடுவீர். அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தை செய்யணும் ஐடியா கொடுத்தது யாரு, ஆமானுடைய ஒய்ஃப். இந்த சூழ்நிலையிலே ஆமான் 2வது நாள் விருந்துக்கு வரும் பொழுது மொர்தெகாயை கொல்ல வேண்டும், தூக்கி போட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சூழ்நிலையில் ஆண்டவருடைய டைமிங் ரொம்ப அற்புதமானதுங்க. பாருங்க, ஆமான் அடுத்த நாள் காலையில் வரப்போகிறான். அதற்கு முந்த நாள் நைட்டு அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூக்கம் வரல. என்ன வரல, தூக்கம் வரல. இப்போ ஒரு நடவடிக்கைகளை எடுத்து அப்படியே வாசிக்கிறான். அப்பொழுது மொர்தெகாய் செய்த ஒரு நல்ல செயல், ஒரு அற்புதமான செயல் ராஜாவுக்கு கேட்கிறது. இவன் என் உயிரை காப்பாற்றியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அடுத்த நாள் ஆமான் தூக்கு மரத்தை ரெடியாக செஞ்சுட்டு மொர்தெகாயை கொல்லணும். தூக்கு மரம்னா தூக்கில் போடுற கட்டை, சரிங்களா? தூக்கு மரம்னா நம்ம தூக்குச்சட்டி ஞாபகம் வந்துடாம, தூக்கு மரம்னா தூக்கி போடுற கட்டை, அதாவது தூக்குறதுனா தூக்கில் போடுற கட்டையை செஞ்சுட்டு ராஜா கிட்ட பேச்சு எடுக்க வரான். என்ன தெரியுமா எடுக்க வரான், ராஜாவே இந்த மொர்தெகாய் அப்படின்னு பேச்சு எடுக்க வந்தோடனே, ஆமாம் நிறுத்துப்பா, நைட்டு தூக்கம் வரல, ஒரு புக்கை நம்ம நாளாகம புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு இருந்தேன், என் உயிரை ஒருத்தன் காப்பாற்றிருக்கிறான் அப்படின்னு எதுவுமே அந்த டாபிக்குள் டக்குன்னு கொண்டு போறாரு. ராஜா சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை எப்படி கனம் பண்ண வேண்டும். எஸ்தர் வாசிப்போம், எஸ்தரின் சரித்திரம் 6வது அதிகாரம் 6வது வசனம் வாசிப்போம். ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான், என்னை அன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார், தன் மனதிலே நினைத்து ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் ராஜா ட்ரெஸ்ஸு,
ராஜா போகிற குதிரை, ராஜமுடி, சரி பாருங்க, கரெக்டாக இவர் கொல்லணும்னு வருகிறாரு. ஆனால் ராஜாவும் மூலமாய் ஆண்டவர் எப்படி கிரியை செய்கிறார் பாருங்க. ஏன்னா உத்தமருக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். இந்த கேடகம் சில நேரத்தில் கண்ணுக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு கதை எப்படி கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, உங்களை பாதுகாக்கிற தெய்வம் எப்படி கிரியை செய்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்காக கிரியை செய்து கொண்டே இருப்பார். ஆமென். தடால் புடாலா வெளியே தெரியாது. ஆனால் உங்களுக்காக தேவன் கிரியை செய்து கொண்டே இருப்பார். உங்களை பாதுகாத்து கொண்டே இருப்பார். கேடகம் பெரிய ஷீல்டு மாதிரி கண்ணுக்கு தெரியாது. ஆனால் உங்களை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டே இருப்பார். இந்த ஆமான்ட்ட ராஜா சொல்லும் பொழுது இவனைத்தான் சொல்கிறாருன்னு சொல்லி அடித்து விடுறான். என்னென்னமோ சொல்கிறான். இப்போ நம்ம சொல்லியிருந்தோன்னா, ராஜாவே உங்கள் கோட் சூட்டு வேணும், நீங்கள் போகிற BMW கார் வேணும், அப்புறம் உங்கள் தலையில் இருக்கிற 24 கேரட் தங்கம் அந்த கிரீடம் வேணும்னு சொல்லி, அப்புறம் முன்னாடி உங்கள் காரில் போகும்பொழுது ராஜா கணம் பண்ணுகிற மனுஷன் இப்படித்தான் சொல்லி ஒருத்தன் புகழ்ந்து கொண்டே போக வேண்டும் என்று சொல்லி அடித்து விடுறான். லிஸ்ட்டை ஏற்றி விட்டுட்டான். ராஜா டக்குன்னு சொல்லுகிறார், போய் மொர்தெகாய்க்கு நீ சொன்னதை என்ன செய், கொஞ்சம் கூட லேட் பண்ணாத, உடனே போய் செய். அவன் வாசலில் உட்காந்துருக்கிறான் பாருங்க. நீங்கள் நீதிமான்கள் என்ற விசுவாசத்தில் தொடர்ந்து இருங்கள், நிலைத்திருங்கள். வாசலில் இருக்கிற உங்களை எப்பொழுது அதிர்ஷ்ட தேவதை வந்து தட்டுவாள்னு யாருக்குமே தெரியும். அதிர்ஷ்ட தேவதன் என்ன பாஸ்டர் அதிர்ஷ்ட தேவதன் சொல்கிறாரு நினச்சிடாதீங்க. ஆண்டவருடைய அற்புதம் உங்களை தேடி வந்து தட்டும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் வாசலில் இருக்கலாம், இன்னைக்கு நீங்கள் ராஜாவால் மறக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும், நீங்கள் நீதிமான்கள் என்ற நிலையிலே தரித்து நில்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கென்று ஒரு நேரம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மொர்தெகாய் வாசலில் இருந்தான், அவனை தேடி அற்புதம் போகுது. உடனே ஆமான் வெக்கத்தோடே போய் அவனுக்காக எல்லாத்தையும் செய்கிறான். ட்ரெஸ்ஸை போடுறான். யோசிச்சு பாருங்க, அவன் மூஞ்சி எப்படி இருந்திருக்கும். அந்த ட்ரெஸ் இவன் போடணும் நினச்சிருப்பான். இந்த ட்ரெஸ் எனக்கு வரணும்டா. கிரீடத்தை தூக்கி வந்தால் வச்சிருப்பான் தலையில். டேய் ஓ மண்டை சொட்ட மண்டை, இந்த கிரீடம் ஏன் தலைக்கு வரணும்டா நினச்சிருப்பான். ஆனால் பாருங்க, ஆமான் இந்த காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஊர் ஃபுல்லாக இவனை புகழ்ந்து சொல்லிட்டு கடைசியில் தலையில் மூஞ்சில் என்ன செஞ்சிட்டான், முக்காடு போட்டு வெக்கத்தோடையே வீட்டுக்கு போயிட்டான். இந்த சூழ்நிலை இது மாத்திரமல்ல, யூதர்கள் முழுவதையும் அழிக்க வேண்டும் என்ற சூழ்நிலையிலும் இருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. வாசலில் இருக்கிற நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப நாளாக வாசல் என்ற அனுபவத்தில் தான் இருக்கிறேன், நான் இன்னும் ரொம்ப நாளாக ஒரு உயர்வுக்கு போகாமல் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் நீதிமானாக இருக்கிறேன் என்ற விசுவாசத்தில் இருங்க. கர்த்தர் உங்களை கேடகம் போல இருந்து பாதுகாத்து உங்களை உயர்த்துவார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் ஒருத்தனும் கை போட முடியாது, உங்களை அழித்து போட முடியாது, உங்களை அழித்து போட முடியாது. மனதில் வைத்துக்கோங்க. நான் நீதிமான் என்ற உணர்வு எனக்குள்ளே இருந்துச்சுன்னா என்னை அழித்து போட ஒருவரால் முடியாது. ஏன் தெரியுமா? நான் நீதிமான் என்னைக்கு நினச்சிட்டேனோ அன்னைக்கு நான் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. ஆமென். நான் தேவனுடைய சொத்து, நான் நீதிமான், தேவனுக்குரியவன், நான் தேவனுடைய ப்ராப்பர்ட்டி. என் மேலே கை வைக்கிறதும் ஒன்று தான், கர்த்தர் மேலே கை வைக்கிறதும் ஒன்று தான். ஆண்டவரை தாண்டி தான் என்னை தொடணும். ஆமென். ஆண்டவரை தாண்ட ஒருவராலே முடியாதுங்க. நம்முடைய தேவன், சிலர் நினைப்பாங்க தேவன் ரொம்ப ஜோக்கர் போல, வல்லமை இல்லாதவர் போல. இல்லை இல்லை, என்னுடைய தேவன் அவர் சர்வ சக்தி உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மொர்தெகாயினுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதம் நடந்தது. இப்படி சதி திட்டம் தீட்டின ஆமானுடைய வாழ்க்கையும் சடுதியில் நாசம் அடைந்தது. விருந்துக்கு போயிருக்கிறான். அடுத்த விருந்துக்கு போகும் பொழுது எஸ்தர் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாங்க. இப்படி எங்கள் ஆட்களை ஒரே நல்ல கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க ராஜான்னு உடனே எவன் அப்படின்னு கேட்ட உடனே இந்த துஷ்ட ஆமான் தான். உடனே ஆமான் அப்படி உறைஞ்சிட்டான். இப்போ ராஜா கோபத்தோட அவர் அந்த சாப்பாட்டு அந்த டைனிங் அறையை விட்டுட்டு வெளியே போயிருக்கிறாரு. இப்போ ஆமானுக்கு தெரிஞ்சு போச்சு, அடடா கழுத்துக்கு கத்தி வரப்போகுதுன்னு. உடனே நல்லா கவனிங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் பழைய சீரியலில் தான் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் இந்த கதை நடக்குது. இந்த ஆமான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கான், ராணி எப்படியாவது என்ன செய்யுங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கான், ராணி காலில், ராணி இருந்து அந்த பெட்டில் என்ன செஞ்சிருக்கான், முழங்கால் போட்டு விழுந்திருக்கான். வெளியே போன ராஜா டக்குன்னு உள்ளே வந்து பார்த்துருக்காரு. ஏய், ஏன் கண்ணு முன்னாடியே ராணியை கொல்ல பார்க்குறியா, ஏன் அரண்மனையில் இருக்கும் பொழுதே ராணி அட்டாக் செய்ய பார்க்குறியான்னு சொல்லி ராஜா அதை தப்பாக என்ன செஞ்சுட்டாரு புரிஞ்சு உடனே அவனுடைய கழுத்தை என்ன செஞ்சுட்டாங்க, மூடிட்டாங்க. துணியினால் என்ன செஞ்சுட்டாங்க, மூடிட்டாங்க. இவன் கெஞ்சறதுக்கு போயிருக்கான். டக்குன்னு ராஜா வந்து பார்த்த உடனே நான் இருக்கும் பொழுதே ராணி மேலே கை போட பார்க்குறியோன்னு சொல்லி உடனே அந்த வார்த்தை பிறந்த உடனே காவலாளிகள் வந்து தூக்கில் போடுறதுக்கு அவன் தலை என்ன செஞ்சுட்டாங்க, எப்படி கைதியே கருப்பு துணியை போட்டு கொண்டு போவாங்களோ அதே போல் ஆமானுடைய தலையில் கருப்பு துணி என்ன செஞ்சுட்டாங்க, போட்டுட்டாங்க. சடுதியில் சத்துரு நாசம் அடைவான். ஆமென். நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்கள். உத்தமனுக்கு கர்த்தர் கேடகமாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஆண்டவர் கேடகமாக இருக்கிறார். கையை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு கேடகமாக இருக்கிறார். ஆமென். நீங்கள் உத்தமர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருங்க. முதலாவது காரியம்,
ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இரண்டாவது காரியம், ஒரே காரியம், எஸ்தரையும் முழு யூதர்களையும் காப்பாற்றின தெய்வம் உங்களையும் என்னையும் கேடகமா இருந்து பாதுகாப்பார். ஆமேன். சில நேரத்தில் தூதர்கள் அனுப்புவார், சில நேரத்தில் மனிதர்கள் அனுப்புவார், சில நேரத்தில் காகத்தை அனுப்புவார், சில நேரத்தில் கழுதை அனுப்புவார், சில நேரத்தில் தேவனே இறங்கி வந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுவார். ஆமேன். பேதுருவை காப்பாற்ற தூதரை அனுப்பினார். ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை காப்பாற்ற என் இயேசுவை தேவகுமாரனாய் காரியத்தில் இறங்கிட்டார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சூழ்நிலை மாற்றுவார், அப்படி மாற்றி அமைப்பார். மனுஷங்க மனசை மாற்றுவார். சில நேரத்தில் உங்களுக்காக சில கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கலாம், என் ஆண்டவர் யார் மூலமாவது திறப்பார். ஆனால் சில நேரங்களிலே கர்த்தரே இன்வால்வ் ஆகிடுவார். ஆமென். கர்த்தரே இன்வால்வ் ஆகிடுவார். இந்த வருகிற நாட்களிலே நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்காக யுத்தம் செய்வார். ஆமென். ஏன்னா நான் நீதிமான். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் நீதிமான், நான் நீதிமான். கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் எனக்கு கேடகமா இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம் என்ற விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்றைக்கி நாங்கள் 2 காரியத்தை கற்றுக்கொண்டோம். நீர் எங்களை சிநேகிக்கிறீர். யார் எங்களை நேசித்தா என்ன, நேசிக்காட்டி என்னப்பா. தெய்வம், நீர் எங்கள் மேலே பாசமாக இருக்கிறீர். எதையும் எதிர்பார்க்காத அன்பு, நிரந்தரமான அன்பு. ஆண்டவரே, நாங்கள் திருப்பி கொடுக்காமல் இருந்தாலும் எங்களை தொடர்ந்து நேசிக்கிற அன்பாக நீர் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவரே, உத்தமமாக இருக்கிறவர்களுக்கு நீர் கேடகமாக இருக்கிறீர். ஆண்டவரே, எஸ்தருடைய வாழ்க்கையில் கேடகமாக இருந்தீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கேடகமாக இருக்க உண்மையானவராய் இருக்கிறீர், உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் எங்கே சதி திட்டங்கள் தீட்டப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியாது. சத்துரு எங்கே எங்களுக்கு விரோதமாக கண்ணி வைத்திருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியாது. எங்கள் குடும்பத்தை, எங்கள் சபையை, எங்கள் வாழ்க்கையை அழித்து போட எங்கெல்லாம் சத்துரு கண்ணி வச்சிருக்கிறார் எங்களுக்கு தெரியாது. ஆனால் என் தெய்வம், நீர் எங்களுக்கு கேடகமாக இருந்து அந்த மரண கண்ணிகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாக்க போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கலங்கின சூசான் நகரம் மீண்டும் ஆர்ப்பரித்தது போல நாங்களும் ஆர்ப்பரித்து உமக்குள்ள மகிழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. எங்களுக்கு கேடகமாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய அன்பும் உம்முடைய பாதுகாப்பும் இருப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.